இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்டா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மா மாறிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் மூலியமா நீங்க வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல இருந்து மணி கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, 200K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் ஏர்ன் பண்றாங்க, எதனால அவங்களுக்கு காசு வருது அப்படிங்கறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் மொத்தம் 5 வழியை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓன் ஷாப். அதாவது பிசிக்கலா அவங்க கிட்ட ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பை வந்து பிசிக்கலா ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணாம ஆன்லைன்ல மத்தவங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பை பத்தி டீடைல்ஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோத்திங் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த க்ளோத்திங்ல வர்ற ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆன்லைன்ல போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இல்லைன்னா ரீல்ஸ் எடுத்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி டிசைனிங் எல்லாம் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டு அந்த வியூஸ் போறது மூலியமா இவங்களுக்கு வந்து நல்ல சேல் ஆகுது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஜஸ்ட் சர்ச் பார்ல போயிட்டு ஷாப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா க்ளோத்திங் பத்தி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோம் ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஷாப்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது மூலியமா வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட இன்கம் வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா ஏர்ன் பண்றது. அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸா இருந்துகிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல அப்ளை பண்ணி அவங்க அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் மூலியமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணா அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ இவங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு வீடியோஸ் போட்டு நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து அவங்களோட பயோல கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம போய் அவங்களோட வீடியோஸ் பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறது மூலியமா இவங்களுக்கு மறுபடியும் இன்கம் போகுது. இதுதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ற செகண்ட் ட்ரிப். மூணாவதா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கோர்சஸ். அதாவது இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஒரு எடிட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் போடுவாங்க. சோ அவங்க கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போடுறப்ப நம்மளும் வந்துட்டு எடிட்டிங் பத்தி நிறைய சொல்லி தராரு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவருக்கு வந்து 100K 200K ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ஸ்கில்லே ஒரு கோர்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவார். நம்ம என்ன நினைப்போம், சோ எடிட்டிங் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நம்மளும் போய் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட கோர்ஸே நம்ம காசு கொடுத்து வாங்கி அட்டன் பண்ணுவோம். சோ அது மூலியமாவும் அவருக்கு வந்து ரெவன்யூ போயிட்டு இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிடில் கிளாஸ் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க. பிகினிங்ல வந்து கொஞ்சம் ஷார்ட் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்களே ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு அந்த கோர்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாலாவதா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் கொலாபரேஷன். அதாவது நீங்க வந்து ஒரு 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிராண்ட் கொலாபரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஆளு புதுசா வந்து அவங்களோட கம்பெனியோட ஆப்பை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆப்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சு அவங்க மூலியமா அந்த ஆப்பை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல வந்து சில பேர் லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் க்ரோஸ்ல கூட ஏர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவர். இவரு இன்ஸ்டாகிராம்ல சவுதி அரேபியாவை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போட்டார்னா மட்டுமே அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 crores வந்துடும். இது போக சவுதி அரேபியா அவருக்கு 25 crores பே பண்ணுவாங்க. சோ ஒரு சிங்கிள் ஷார்ட்ஸுக்கு மட்டுமே அவர் போற இன்கம் வந்துட்டு மொத்தம் 35 crores. லாஸ்டா சொல்ல போறது வேற எதுவுமே கிடையாது, ஆட் ரெவன்யூ. அதாவது இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே உங்களுக்கு வந்துட்டு மணி பே பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு 100K 200K ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பே பண்றது கிடையாது. நீங்க வந்து மினிமம் அட்லீஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னாச்சும் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்க வந்து உங்க ஆட் ரெவன்யூ வந்து பே பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வரும் அப்படி சொல்றாங்க. பட் எப்படின்னு தெரியல, வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ அண்ட் சீ யூ நெக்ஸ்ட்.